இன்னைக்கு நம்ம அரிசி கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? புழுங்கல் அரிசி 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு. இந்த கஞ்சி காய்ச்சல், சளி பிடிச்சவங்க, எதுவுமே சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கும், நார்மலாக வீட்டில் இருக்கவங்களும் இந்த கஞ்சி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இந்த கஞ்சி சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்து அரிசியை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை எதுவுமே வீட்டில் குழந்தைங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா, கொஞ்சம் அவங்க லிக்யூடாக சாப்பிட விரும்புனாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே வடை சட்டியில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு ஒரு 2 கரண்டி அதில் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், போட்டு அதை நல்லா அந்த கட்டி விடாமல் கிண்டிக்கலாம். அப்படி கட்டி இருந்ததுன்னா அந்த கரண்டி வச்சு அழுத்தி விடுங்க, அந்த கட்டி போயிடும். அது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். வேலை ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இது பவுட்ரு பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கஞ்சி வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ அந்த அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.